காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்னடா புது மாப்பிள ரெடி ஆயிட்டு போலாம். கெட்டப் எப்படிடா இருக்கு? ஏண்டா ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக போறீங்க, இதேடா போட்டுட்டு போறேன். மேட்சிங்கா? அவ என்னடானா ஒரு கலர்ல போட்டிருக்கா, நீ என்னடானா இன்னொரு கலர்ல போட்டிருக்க. இதுவா ப்ரீ வெட்டிங் ஷூட்? அதெல்லாம் கார்ல இருக்கு. அது சரி. எங்கடா உன் தங்கச்சி என்ன காணோம்? மச்சான், ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக போறீங்க? ஆமாண்டா. இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற பழக்கம் எல்லாம் இல்லையா? டேய், ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு தானடா போறோம். இதுக்கெல்லாம் எதுக்கு தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு? மச்சான், தாத்தா கிட்ட இல்லடா, தாத்தாக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல எல்லாம் ஐடியாவே இல்ல. ஏன் மச்சான், கேட்டு பாப்போமா? என்ன கேட்க போறா? இல்ல உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு கேட்டு பாக்கலான்னு பாக்குறேன். டேய் எருமை, தாத்தாக்கு இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் ஷூட்ல எல்லாம் ஐடியா இல்ல. எந்தெந்த மாதிரி எல்லாம் போஸ்ட் கொடுக்கணும் இதெல்லாம் தாத்தாக்கு தெரியாதுல. வயசுல பெரியவர், நிறைய விஷயங்கள் அனுபவம் இருக்கும், அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது, அனுபவம் இருக்கவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது தானே நல்லது. அதலால் மச்ச கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடா. யார் கால்ல? ஏன் கால்ல தான். இங்க பாடுறா, என் ஆசீர்வாதத்தோட போனாதான் ஒவ்வொரு போஸும் பெர்ஃபெக்ட்டா வரும். என்ன உன் கால்ல விழ வைக்கிறதுக்கு உனக்கு வர பாயிண்டே கிடைக்கல பாத்தியா? மச்சான், என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நீ குடுக்கற போஸ் எல்லாம் அட்டகாசமா வரண்டா. டேய், நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போதே உன் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன், விளங்காம தான் போகும். நீ கவலைப்படாதடா. அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதெல்லாம் சம்பவம் நடக்கிறவங்களுக்கானது. அதாவது ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் நைட்ல நடக்கிறவங்களுக்கானது. நமக்கு எதுக்குடா அந்த கவலை? போற போக்க பார்த்தா இவன் நிஜமாவே நடக்க விடாம பண்ணிடுவான் போலயே. சாம், உன் கல்யாணம் வரைக்கும் இவன் கூட சுத்துறத குறைச்சுக்கோ. இவன் கூட சுத்துனா, இவன் கூட சேர்ந்த, அவ கழுத்துல தாலி கட்டுறதோட எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதான். நடக்க வேண்டியது விளங்காம போயிடும். என்ன மச்சான், இப்ப புரியுதா? அதெல்லாம் நடக்கிறவங்க அதை பத்தி கவலைப்படலாம், நடக்கவே போறதில்ல. அது பிறகு நீ எதுக்குடா அதை பத்தி கவலைப்படுற? இங்க போடுறா, உன்கிட்ட பேசி 1 மணி நேரம் லேட் பண்ணிருப்பனா, அதுக்காக நீ என் வாழ்க்கையிலே அடிக்கணும் நினைச்சேன்னு வச்சுக்கோ, மச்சான் என் உயிர் நண்பன் கூட பார்க்க மாட்டேன். டேய், எனக்கு என்னமோ நீ பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. டேய், நான் உன் ஃப்ரெண்டுடா, அதனாலதான் எனக்கு என்னமோ இதுல சந்தேகமா இருக்க. ஏண்டா உண்மையை சொல்லு, உன் ஒட்டுமொத்த விஆர் குடும்பத்தையும் எங்க ரூம்ல கொண்டு உட்கார வச்சு கதை விடலான்னு நினைக்கிறியா? என்ன மச்சான், இப்படி ஒரு வார்த்தையை விட்டுட்டா? நடக்க போறது உன் ஃபர்ஸ்ட் நைட்டு. என் மச்சான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தப்புடா, ரொம்ப தப்பு. ஏண்டா, வழக்கமா இந்த டிவி சீரியல் எல்லாம் பிடிக்காத பையன் புருஷனா வந்துட்டா, நைட்டு அந்த பொண்ணு பால்ல எதையாவது கலந்து போட்டு அந்த பையனுக்கு கொடுத்து அந்த பையனை குடிக்க வச்சு பாத்ரூம் ரூம்னு அலைய விடுவாங்க. அப்படி ஏதாவது மாத்திரை மருந்துன்னு வாங்கி வச்சிருக்க தானே? என்னடா என் உயிர் நண்பன் நீ, உயிர் நண்பன் சொல்லி சொல்லி தானடா உயிரை எடுத்துட்டு இருக்க. ஏண்டா, என்னால உனக்கு ஒரு 1 hour லேட் ஆச்சு மச்சான். அடிச்சு வாய முடுறான். குடிச்சிட்டு 1 மணி நேரம் உன்கிட்ட வந்து பேசிட்டேன், அதுக்குன்னு உயிர் நண்பன்னு கூட பார்க்காம இப்படியாடா கொடுமைப்படுத்துவேன்? இப்படி பழி வாங்கணும்னு நினைக்கலாமாடா? அட மச்சான், உன் வாயாலே நீ ஏன் உயிர் நண்பன் வந்துட்டு, நண்பன்னாலே உயிர் நண்பன் தான். அது ஒரு பக்கமா இருக்கட்டும், நண்பன் எதுவும் பண்ணாம இருந்தாலே அதுக்கு சிறப்பா பண்ணுவோம். இதுல நீ சிறப்பு பூஜையோட பண்ணிருக்க, பட்டியும் முதலுமா நான் உனக்கு தர வேண்டாமா? அதுக்காக ஃபேமிலியா உட்காந்து கதை பேசலாம் அப்படின்னு வர மாட்டேன். அதுக்கும் மேல தூ, இன்னமா கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னமே இருக்க வேலையெல்லாம் பார்த்து நம்ம டயர்ட் ஆயிட்டோம். கல்யாணத்தன்னைக்கு உன் பொண்டாட்டி வேற பிரெக்னண்டா இருக்கா, அவ வேற அங்கே இங்கேயுமா நடந்து திரிஞ்சு டயர்ட் ஆயிருவா. நீ தானடா மச்சான் அவளை கூட இருந்து பாத்துக்கணும். குழந்தை வேற பிறக்க போகுது. நீ ஒண்ணு கவலைப்படாத, குழந்தை பிறக்கிறதுக்கு என்னமோ 6 மாசம் இருக்கு. அதனால அதை பத்தி எல்லாம் நீ கவலையே படாத. சாம், கிளம்பலாமா? டேய், நான் இங்க நிக்கிறேன், நீ எங்க பாக்குற? இல்ல, நான் இந்த பக்கமா நிக்கிறேன், நீ அந்த பக்கமா தேடுற. இல்ல இல்ல, யார் வந்தான்னு பார்த்தேன். ப்ரோ கிளம்பலாம். எதுக்கு இப்ப முடிச்சிட்டு நிக்கிறீங்க? அன்பு என்னாச்சு? அதுவா, உன் அண்ணனுக்கு குட்டியா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன், அப்படியே மறந்துட்டான் போல. என்ன மச்சான், சில மாதிரி நிக்கிறாரு, அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? அது ஒண்ணும் இல்ல, என் கல்யாணத்தன்னைக்கு நைட்டு மச்சான் சிறப்பு பூஜையோட கொஞ்சம் சம்பவம் பண்ணியிருந்தான். ரைட்டு, அவன் சிறப்பு பூஜை எனக்கு காமிச்சிட்டான். அதை விட சிறப்பா அவனுக்கு எப்படி பண்ணலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் குரு, என்ன அன்பு, நீ கூட அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்ன எனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு ஆசைப்பட்டேலாம்.
ஆ இல்லடா, நீ கூட மித்ரா சம்மதிச்சதுக்கு பிறகு வெயிட் பண்ணதுக்கு காரணம் என் கூட பிறந்த என் உடன் பிறந்த அண்ணனுக்கே நம்ம கல்யாணம் நடக்கலாம். இம்ஸ் ஓகே சொல்லி அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்ததுக்கு பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது என் மேல் ஆணைன்னு சபதம் எல்லாம் எடுத்திருந்தியே. சபதம் எல்லாம் எடுக்கலாம். பதறாதடா, சும்மா சொல்றேன். என்ன சொல்றீங்க சும்மா? அது வந்துமா, அவர் ஏதோ சொல்றாரு, நீ வர என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருக்கா? பயந்துட்ட போலாம். இல்ல இல்ல, எனக்கு முன்ன சாம்ப்ரோ பிறந்ததுனால கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணேன். டேய் குரு, கல்யாணத்துக்கு மட்டும் வெயிட் பண்றது அண்ணன் தம்பி பாசம் கிடையாது. அதுக்கு பிறகும் கூழ் கட்டவன் கொஞ்சமாவது அறிவு இருக்கான் இல்லடா. அதுக்கு பிறகு உனக்கு நடக்க போற சிக்கல்ல அவனை தலை போட்டு, உனக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டுன்னா அவனை பொங்கி எழும்பி என் அண்ணனுக்கு அப்புறம் தான் எல்லாம் எனக்குன்னு சொல்லணும்ல. அதுதானடா மச்சான் உண்மையான பாயாசம். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா. நான் ஒரு தடவை காதலிச்சு ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டேன். மறுபடியும் திருந்தி எனக்கு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறியா? ஏண்டி ஓசை, உன் முகம் நல்லா தானே இருக்கு. மச்சான் கதை ஏதாவது மாத்துறியா? டேய், நான் உன்கிட்ட பேசவே இல்ல, என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு நிக்கிறேன். இப்ப எதுக்கு என்கிட்ட கத்துற? கார்ல மேக்கப் பண்றதுக்கு எல்லாம் எடுத்து தானே வச்சிருக்கேன். நான் வந்துட்டேன்னு சொன்னோன்னு சட்டப்புட்டுன்னு இறங்கி வந்திருக்கலாம்ல. இந்த ஓர்வ கோளாறு பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருந்திருக்காது. மச்சான் டேய், சாவடிச்சிருவேன்னா போயிரு. அம்மா, எதுக்கு மாறி மாறி சண்டை போட்டுக்கிறீங்க? நீ ஏன் நியாயத்தை சொல்லு மித்ரா. இவன் என் ஃப்ரெண்டு. ஆமா, உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா அது சாம தாண்டா. ரைட்டா? ரைட்டு. இவன் எனக்கு எதுவும் செய்யாமலேயே இவனுக்கு நான் பக்கம் பக்கமா செய்வேன். ஆனா இவன் என் கல்யாணத்துக்கு பெருசா ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கான். ஓ அப்படியா? ஏண்டா, அவன் என்ன பாடமா நடத்திட்டு இருக்கான்? உன் ஆள் இவ்வளவு சின்சியரா கதை கட்டிட்டு இருக்கா? மேல சொல்லுங்கண்ணா. என் நண்பன் என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சவன். அவனே எனக்காண்டி பெருசா கிஃப்ட் கொடுத்திருக்கான். அப்பனா அவன் கல்யாணத்துக்கு அதை விட பெருசா கிஃப்ட் கொடுக்கணும்ல நான். கண்டிப்பா. அவளை ஒழுங்கா வாய மூட்டிட்டு நிக்க சொல்லிரு. ஜில்லு, அவனுங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்க, அடிச்சு பானுங்க, ஒன்னா சேர்ந்து பானுங்க. நம்ம எதுக்கடி ஜில்லு நடுவுல போயிட்டு? இல்லடா, நியாயம் ஒண்ணு இருக்கலாம். அத்தானே பெருசா அன்பண்ணாக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காங்கன்னா அன்பண்ணா அதை விட பெருசா அத்தானுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். இவ வர அந்த கிஃப்ட் நான் உனக்காண்டி தருவேங்கிறேன். இவன் வேண்டாங்கிறான். ஐயோ அண்ணா, அது அவரோட பெருந்தன்மை. கொஞ்ச நேரம் சும்மா நில்லாண்டி. சும்மா இருடா, நான் அத்தானுக்காண்டி தானே பேசிட்டு நிக்கிறேன். அண்ணா. சொல்லுமா, தீர்ப்பு நீ தானே சொல்லிட்டு இருக்க. அத்தா உங்க கல்யாணத்துக்கு பெருசா கிஃப்ட் கொடுத்திருக்காருன்னா கண்டிப்பா நீங்களும் பெருசா தான் கிஃப்ட் கொடுக்கணும். அவர் வேண்டான்னு தான் சொல்லுவாரு, அது அவரோட பெருந்தன்மை. ப்ரோ, நான் கூட உன்னை இதுல இழுக்க வேண்டான்னு தான் நினைச்சேன். ஆனா ஆளு ரொம்ப பேசிட்டாடா. ஐயோ ப்ரோ, அது தெரியாம என்னமோ அது பாட்டு குளருது. இப்ப சொல்றேன்டா, இவன் மட்டும் எனக்கு ஆப்பு வைக்கிறான்னு வச்சுக்கோ, அந்த ஆப்ப நான் உனக்கு சேர்த்து வச்சிருவேன். ஏன் உங்க 2 பேர் பஞ்சாயத்துல நான் எங்க வந்தேன்? ஆள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா பாத்தியா? ஐயோ ப்ரோ, அது மேட்டரே தெரியாம பேசிட்டு நிக்கிற. அதுக்குதான் ரெடியா இருந்துக்கோ. அடே, நான் என்னங்கடா பண்ணேன்? ஐயோ அன்பு, என்னப்பா இங்க பாருங்க, உங்க கல்யாணத்துக்கு நான் கிடையவே கிடையாது. என்னமா சொல்ல போனா எனக்கு இசைக்கும் கல்யாணம்னு ஒரு டிராமா நடந்துச்சுலாம். அன்னைக்கு மட்டும்தான் நீங்க என்ன பாத்திருக்கீங்க. உங்க கல்யாணம் அன்னைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கு நான் இந்த கிஃப்ட கொடுக்கவே இல்ல. வீணா எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதா நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணிடாதுங்க. ஐயோ குரு டேங். இப்போ போறேன். டேங். என்னம்மா? என்னையே திட்டிட்டலாம் போ. ஒருத்தங்க கிஃப்ட் கல்யாணத்துக்கு தராங்கன்னா வேண்டான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் கை நீட்டி வரவேற்கனாத. பேசாம நில்றீங்க. ப்ரோ, டைம் ஆகுதுலாம், கிளம்புவோம். என்னடா 2 பேரும் பேந்தன்னு முழிக்கிறீங்க? டேய், உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா. சாரிடா, நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது. ஓடிங்க. சரி, அப்புறம் குரு, நாங்க கிளம்புறோம். நீ மட்டும் நிப்பான் பெயிண்ட் அடிக்காம சீக்கிரம் வந்திருந்தியனா உன் கண்ணு கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்கலாம்டி. போட்டான். டேய், வரோம். பாத்து போயிட்டு வாங்கடா. பாத்துட்டு தாண்டா இருக்கேன். அண்ணா. என்னம்மா? எப்படி எங்க கல்யாணத்துக்கு முன்னமே gift வாங்கிருவீங்களா? அத்தானுக்கும் குருக்கும் எங்க கல்யாணத்துக்கு முன்னமே வாங்கிருவீங்களா? gift செலக்ட் பண்ணும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க. செலக்ட் பண்ணும்போது தானே கூப்பிடலாம். விளங்காதவன் இப்படி பல்ல காட்டாதடா. மச்ச டைம் ஆகுதுல, மழை வேற வந்துட்டு இருக்கு. கிளம்பு. பை. டேய், gift ஞாபகத்துல வண்டி எங்கேயும் கொண்டு விட்டுறாத. அடிச்சி போடா. ஏடி, இவங்க 2 பேரும் அந்த 2 பெண்மணியை கூட்டிட்டு ப்ரீ ஷூட்னு சொல்லிட்டு எனக்கு போயிருக்கானே. அது ஷூட் இல்ல, ப்ரீ வெட்டிங் ஷூட். அததான் கேக்கேன். இந்த வீட்ல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி கிளம்பிடுவாவ. ஐயோ செல்ல, இதுதான் இப்ப ட்ரெண்ட். உலகமே இத நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. எதை நோக்கி? செல்லும், இந்த மாதிரி ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் நடத்துறதுனால அவங்களுக்குள்ள ஒரு லவ் அதிகமாகலாம். ஏடி, அந்த காலத்துல எல்லாம் நாங்க ப்ரீ ஷூட்னு எல்லாம் முடிச்சுக்கிட்டா வந்தோம். ஒரு போட்டோ அடிக்கதே பெருசு. எங்களுக்குள்ள காதல் இல்லையா? கண்டியா, உன் தாத்தா பேய் ஆனதுக்கு பிறகு என்னமே என் மனசுக்குள்ள அவர் மேல இருக்க காதல் அப்படியே இருக்கு.
அதனாலதான் தாத்தா மண்டை போடும்போது ஒளிச்சு போய் கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்களா? ஏடி ஏடி, ரமணி பாட்டி உங்களை விட வயசானவங்க. அவங்களே கொழுந்தனார் போன துக்கத்துல சாப்பிடவே இல்ல. நீங்க உங்க புருஷர் அவரு பராணமா இருக்கு தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு கஞ்சி குடிச்சிட்டு வந்துட்டியல்ல. காதலை பத்தி நீங்க பேசக்கூடாது. ஏடி, எல்லுக்கான கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு வந்ததா அந்த மனசு மேல உள்ள காதல் எனக்கு இல்லைன்னு ஆயிருமா? ஒரு ப்ரீ கிரீன் ஒரு சூட்டை இல்லாமலேயே நாங்க அப்படி காதலோட வாழ்ந்திருக்கோம். ஆனா இப்ப கண்டியா கல்யாணம்னு ஒரு பியாச்சு எடுத்தா காணும். எங்க பியூட்டிஷனுக்கு கொடுக்குது, எங்க தலை சீவத்துக்கு கொடுக்குது, எங்க சீல கட்டத்துக்கு கொடுக்குதுன்னு ஒரு லிஸ்டே எடுக்குதியா. பத்தாததுக்கு 2 கையில ஒரே தீட்டு, அதுக்கு ஒரு ஆள் வேற. அப்பப்பா, ஐயோ செல்லம், கல்யாணத்துக்கு முன்னாடி இப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொமான்டிக்கா இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி, ஐயோ அதை திருப்பி திருப்பி பார்க்கும்போது அது வாழ்க்கை முழுக்க நினைவா இருக்கும்ல செல்லும். ஷூட்டிங் போதா 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாவ, சிரிச்சுட்டே இருப்பாவ, போஸ் கொடுக்க டைம்ல எதையாவது பேசி பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாவ. இது மூலமா அவங்களோட கம்ஃபர்ட் லெவல் கூட கம்பவுண்டர் இல்ல கம்ஃபர்ட் செல்லும். இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். ஏடி ஏடி, அதான் காலம் காலமா காதலிச்சிட்டு இருக்காங்களே, வரிய கணக்கா தெரியும். ஏதோ இப்பதான் ப்ரீ கிரீ சூட் எல்லாம் நடத்தி கம்ஃபர்ட் உருவாக்கணுமா? ஏ செல்லும், ஏடியா, இதே போலதானே நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஆகாஷுக்கு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்தினாங்க. ஏன் செல்லும், உங்களுக்கு மித்ராவை இசையும் சாமையும் குருவையும் நல்லாவே தெரியும். தெரிஞ்ச வேலையே இப்படி பந்தா போட்டு அடிக்கிறீங்கன்னா இந்த ஆர்த்தி யாருன்னு அப்ப உங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன எப்படி எல்லாம் போட்டு பந்தடிச்சிருப்பீங்க. அப்பே நினைச்சேன் உங்க பேரன் போட்டோக்கு போஸ் கொடுக்கறாரோ என்னமோ, மூஞ்ச உமரா மூஞ்சி கணக்கா வச்சிட்டு இருந்தாரு. ஏடி, இது நடந்தே பல வரையும் ஆகுதே. அப்புறம் நினைச்சு செல்லும், ஏன் உங்க பேரன் மூஞ்ச உமரா மூஞ்சி கணக்கா வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்ப அந்த ஆளு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்ன இந்த மாதிரி வளவள கொலகொலன்னுலாம் பேசி அந்த ஆளை நீங்க டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருக்கீங்க. அதனாலதான் அந்த ஆள் சிரிக்கவும் செய்யாம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு நின்றுக்காரு. அந்த ஆல்பத்துல கூட எல்லாத்துலயும் அவர் உம்மனா மூஞ்சா இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான்ப்பா. ஆமாட்டி, எனக்கு உன் புருஷனுக்கிட்ட போய் பேசிட்டு நிக்கிறதுக்கு தான் நேரம். அந்த காலத்துல அந்த சூட்டு இந்த சூட்டு நல்லா இல்லாமலே நாங்க நல்லா தான் வாழ்ந்தோம், நல்லா தான் குடும்பம் நடத்தினோம். ஐயோ செல்லும், இப்படி ப்ரீ வெட்டிங் ஷூட்லாம் நடத்தி அவங்கள பேச விடுறதுனால அவங்க லவ் இன்னும் கொஞ்சம் கூடும். அது மட்டும் இல்லாம ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு மட்டும் போட்டோ எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த போட்டோ நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும். அப்படி எங்கேயாவது யூஸ் ஆகும். இந்த பேனர் எல்லாம் வைப்பாங்கலாம், பேனர் எல்லாம் வைக்கும்போது பேக்ரவுண்ட்ல போட்டோ தேவைப்படும். மாப்பிள்ளை பொண்ணு போட்டோ தாங்கன்னு கேட்டா இதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம்ல. இந்த மாதிரி பட்ட சில பல காரணங்களுக்காண்டிதான் இந்த மாதிரி ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல செல்லும், முன்னமே ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் நடத்தினா கல்யாண பொண்ணு கல்யாண பையனுக்கு நடுவுல ஒரு நெருக்கம் வரும். அது கல்யாணத்துக்கு போற வந்தா காணாதா? செல்லும், வாய மூட்டு, நான் சொல்லத மட்டும் கேளுங்க. இப்ப இப்படி ஒரு ஷூட்டிங் வச்சாதான் கல்யாணத்துக்கு நல்ல செக்க செவ்வேல்னு பல்ல காட்டி போச கொடுப்பாவ. போச கொடுக்குதியோ என்னத்தை கொடுக்குதியோ, இதெல்லாம் ஒரு எமோஷனல் செலிப்ரேஷன் செல்லும். இதெல்லாம் வச்சு வச்சு பார்க்கலாம். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு குழந்தை குட்டிகளுக்கும் காமிச்சு கொடுக்கலாம். இதெல்லாம் இருந்தாதான் அது கல்யாணம். அந்த காலத்துல தாலின்னு ஒரு கயிறு மட்டும் இருந்தா போதும். அதை கெட்டதுக்கு 2 கையும் வாங்குறதுக்கு ஒரு கழுத்தை இருந்தா மட்டும் காணும். ஆனா இப்ப எல்லாம் கல்யாணம் நடக்கணும்னா என்னென்ன பாடுபட வேண்டியதா இருக்காப்பா. ஏற்கனவே இந்த சேம பையன் இசை பண்ண ஒரு நாள் போனவ. இது சும்மா செல்லும், அவங்களுக்கு கம்பெனி கொடுத்துட்டு கொஞ்சம் அவங்க கூட இவங்களாம் போட்டோ எடுக்கலான்னு போயிருக்காங்க. ஏமக்க ஏஞ்சல, என்ன செல்லும், உன் கல்யாணத்துக்கு இப்படி எல்லாம் போட்டோ எடுத்தாவலாம்? எங்க செல்லும், உங்க பேரன் தான் முத பார்வையிலே தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டாரே. அட செல்லும், அருணுக்கு ஏஞ்சல புடிச்சு போய் பார்த்த உடனே தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டார்ல. ஆமா கண்டியா, வயசு ஆவாவா என்ன நடந்து யாது நடந்தனே மறந்து போகுது. எல்லாரும் கல்யாணத்துக்கு முந்தி ப்ரீ ஷூட்டிங்க்கு போவாவ. இது 2 பேருக்கு தான் கல்யாணம் முடிச்சது பஞ்சாயத்து கூட்டினாவளே. தெரியுதுல, இதுல எங்க ப்ரீ வெட்டிங் ஷூட் நடந்தது? அதுவும் சரிதான், இந்த பையன் தான் பார்த்த உடனே பிடிச்சு போய் கட்டி கூட்டிட்டு வந்துட்டானே. அதெல்லாம் ஒரு காலம். பேசாம வீட்ல இருந்தே புலம்பிட்டு இருக்கிறதுக்கு அவைய கூட போய் அவைய ரொமான்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துட்டு வந்திருக்கலாம். கல்யாணம் வேலை இவ்வளவு கிடக்கு. இவருக்கு சொந்தக்காரவிய தான் 2 நாளைக்கு முன்னாடி வந்தா என்ன குறைஞ்சா போயிருவாவ. அப்பப்பா, இனிமே அந்த நேரத்துலதான் தட்டி கொட்டிட்டு வந்து நிப்பாவ. என் பிள்ளைங்க 2 பேர் கல்யாணத்துக்கு பிந்தி பிந்தி வரட்டு நல்லா. இதே போல அவிய வீட்டுல எதுனா கல்யாணம் காது குத்துன்னு வரட்டு. போக மாட்டேன்ல, நான் போவே மாட்டேன். யார் யார் எப்ப என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராவளோ அதே போலதான் நான் போவேன். கேக்குறாலாம் யாரு கேட்டுட்டு சர்ச்சில் போய் ஃபாதரை பார்த்தேன். டேய், இதுல என்ன இருக்கு? நல்லது தானே செஞ்சேன். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா சர்ச்சில் போய் ஃபாதரை கூப்பிடுறது தானே வழக்கம். இது என்ன புதுசா நடக்கிறதா? எப்பவுமே நடக்கிறது தானே. என்னமோ புதுசா போய் ஃபாதரை பார்த்து கூப்பிட்டுட்டு வந்த மாதிரியே கத்துறேன். மா, என் கையில மட்டும் எதுனா கடிச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆளை போட்டு தள்ளிட்டு நான் போய் ஜெயில இருந்தாலே இருந்துருவேன். எதுக்கு இப்படி கத்துறேன்? ஏற்கனவே இந்த ஆள் செஞ்ச வேலையால தான் கூட பிறந்தவன் கூட என்னால இருக்க முடியல. 26 வருஷம் அவன் எங்கேயோ ஒரு திசையில வளர்ந்திருக்கான், நான் எங்கேயோ ஒரு திசையில வளர்ந்திருக்கேன். இது எல்லாத்துக்கும் இந்த ஆள் மட்டும் தான் காரணம். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்ல. இப்பதான் 2 பேரும் ஒன்னா இருக்கலாம்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கோம். அதுக்குள்ள உங்க புருஷனுக்கு பொறுக்காதே. அதுல எப்படி ஆப்பு வைக்கலாம்னு ராத்திரியும் பகலுமா யோசிக்கிறதே இந்த ஆளோட வேலையா இருக்கு.
டேய் சர்ச்சில் போய் ஃபாதரை கூப்பிட்டதெல்லாம் ஒரு தப்பா? இதெல்லாம் ஒரு குத்தமா? இவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான். அவன் ஏன் தம்பி, அவனுக்கு சர்ச்சுக்கு போயெல்லாம் பழக்கமே இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போற வீடு. நாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்திருப்பாங்களாம். இந்த ஆள் என்னமா முந்திரி கொட்டத்தனமா முந்தி அந்த ஆள் இஷ்டத்துக்கு என்னமா பண்ணிட்டு இருக்காரு. அதான் கொலைக்காரனுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருந்தா தானே இப்படியே ஏதாவது கிறுக்கு வேலை செஞ்சு செஞ்சு என்னைய அவனை பிரிச்சு வைக்கலானே நினைச்சிட்டு இருக்கு போல. டேய் சாம், 3 மாசமா நீ பாத்துட்டு தானே இருக்க. எந்த வம்பு தும்புக்கும் உன் அப்பா போறதே இல்ல. மா, புலி பாயறதுக்கு முன்ன பதுங்க தான் செய்யும். இந்த ஆள் 30 வருஷமா பதுங்கி இருந்தவர் தானே. பதுங்கி இருந்துதானே என் ஃப்ரெண்டு குடும்பத்தையே அசிங்கப்படுத்தானே, என் ஃப்ரெண்டு குடும்பத்தையே பழி வாங்கினேன்னு துடிச்சிட்டு இருந்தாரு. 30 வருஷத்துக்கு மேல பதுங்கின உங்க புருஷனுக்கு 3 மாசம் பதுங்குறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இப்ப எந்த பக்கம் திரும்பினாலும் என் பக்கத்துல இருந்து அடி விழான்னு தெரியும். அதுக்காக இந்த ஆளு பதுங்கி இருக்கிறாரே தவிர என்னமோ முழுசா எல்லாம் இந்த ஆளை நான் நம்பவே இல்ல. டேய் உங்க நல்லதுக்காண்டி தானே பண்ணேன். யாருக்கு? எங்க நல்லது காண்டியா? அதுவும் நீ எங்க நல்லது காண்டி செஞ்சியா? உன் புத்தி தெளிவா தெரியுது. எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் நல்லவன மாதிரி புகுந்து சண்டையை உருவாக்கி எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கலாம் தானே பிளான் போடுறேன். டேய் அவன் என்ன உன் பொண்டாட்டியா தம்பி தானே? அவளை உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு ஆசைப்பட்டதான். இவனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு என்னடா கிடைக்க போகுது? அதான் பிறந்த உடனே பிரிச்சுட்டியே. எவனாவது ஜோசியக்காரன் எதனா சொன்னா போதுமே. இப்ப என்ன, எங்க 30 வயசுல நீ செத்து போயிருவேன் அப்படின்னு ஏதாவது ஜோசியக்காரங்க சொன்னாலே போதுமே. டேய் அறிவு கட்டவனே, நீ யார்கிட்ட வேணாலும் நல்லவன் வேஷம் போடு, ஆனா என்கிட்ட நல்லவன் வேஷம் போடாத. ஏன்னா என் பார்வை ஃபுல்லா உன்னை சுத்தி தான் இருக்கும். நான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் உன்னை நம்புற ஆளும் கிடையாது. டேய், சென்னை பெங்களூர்னு எல்லா இடத்துலயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காதா? வீட்ல ஸ்டே பண்ண மாட்டாங்களா? ஏன்னா கல்யாணம் வரைக்கும் அவங்க இங்க தான் நிப்பாங்க, அதனால ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்றதுக்காக தானே இங்க வந்தேன். வந்த வேலையை விட்டுட்டு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கேன். மோ, எனக்கு இந்த ஆளை பார்க்க பார்க்க கோவம் தலைக்கேறிட்டே இருக்க. டேய் நானா எல்லாம் சேமா ஒரு முடிவை எடுக்கல. அப்புறம் அது அவரு சண்முகம் இருக்காருல, இங்க பாரு, சண்முக அப்பா பேர சொல்றதுக்கு கூட உனக்கு உரிமை இல்ல. இப்ப என்ன அவர் மேல எதுனா பழிய தூக்கி போடலாம்னு நினைக்கிறியா? அவர் மட்டும் இல்லன்னா இன்னைக்கு குருன்னு ஒருத்தங்க இல்லவே இல்ல. டேய் நான் எந்த வம்பு தும்புக்கும் போகாம வீட்டுக்குள்ள கடவுளின் தானே இருக்கேன். கெட்டவனா இருக்கும் போதெல்லாம் நம்புங்க, நல்லவனா திருந்தினதுக்கு பிறகு நம்பிடாதுங்க. உன்னை நம்பி நம்பி நாங்க பட்டதெல்லாம் போதும். இனிமே ஒரு நாள் என் தம்பிக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் ஃப்ரெண்டு குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதே நேரத்துல என்னை யார்கிட்ட ஏதாவது பிரிக்கணும் நீ நினைச்ச, சங்க ஒருத்தட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிருவேன். என்னது? டேய் நான் வீட்டுக்குள்ள ஓ பார்வையில தானே இருக்கேன். நல்லவனா திருந்தினா நம்பிடாதுங்க. ஓ, அவ்வளவு நல்லவனா திருந்திட்டியா? நீ நல்லவனா திருந்தி இருந்தா திருந்தின அடுத்த செகண்ட் ஜெயில போய் உட்கார்ந்து இருக்கணும். அத விட்டுட்டு கொலையும் பண்ணிட்டு செத்தவங்க குடும்பம் அங்க கதறிட்டு இருக்கும் போது நீ நிம்மதியா இங்க நடந்து தெரியவ. நீ நல்லவனா திருந்தி இருந்தா சரண்டர் ஆயிருப்ப. உன் மனசுக்குள்ள அழுக்கு மட்டும் தான் இருக்க. செஞ்ச தப்புக்கு தண்டனையும் இல்லாம நீ ஊருக்குள்ள சுத்திட்டு கிடப்ப. நீ நல்லவன்னு சொன்னதும் நாங்க உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணுமா? சாம், வாய் மூடு சாம். இதோட உன் வீடு இல்ல. ஏய் அவன் என்கிட்ட தானே பேசுறான், உனக்கு என்ன? உன் வாய் மூடு. சீ, நீ சொல்லு சாம். எல்லா தப்பையும் செஞ்சுட்டு எந்த தண்டனையும் அனுபவிக்காம ஊருக்குள்ள சுத்திட்டு கிடப்ப உன்னை நான் நம்பணுமா? இதுல உன்கிட்ட நின்னு வர பேசணும், எனக்கு வேற வேலை இல்ல பாத்தியா? டேய் சாம், அட போங்கம்மா. எனக்கு இருக்கதே 2 பிள்ளைங்க தான். 2 நாளைக்கு முன்னமே வந்தா என்ன குறைஞ்சா போயிருவாவன். நான் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கேன். இதுவே என் வீட்டு ஆளுங்க எல்லாம் வராம இருந்திருந்தாங்கன்னா ஐயா தக்கான குதிச்சிருப்பாரு. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? ஆ என்ன? இல்ல சும்மா யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ? இல்ல சாம்க்கும் குருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு நீ இங்க எல்லாம் இருக்க வேண்டாம். நீ சாம் பிறந்ததுல இருந்தே சாம வளர்த்துட்டு இருக்க. குரு கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்க எல்லாம். நீ அவங்க 2 பேரு கூடயும் புது வீட்லயே போய் இருந்துரு. என்ன அப்படியே என்ன துரத்துற மாதிரி துரத்திட்டு நீங்களும் பின்னாடியே வந்து 2 பேரோட நிம்மதியும் கெடுக்கிறதுக்கா? இல்ல அருவி சொல்றேன், சும்மா சொல்றேன். இங்க பாரியா, இனிமே யார் நினைச்சாலும் என் 2 பிள்ளைங்களையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. சார் தான் சொல்லிட்டான்லாம், அந்த வீட்டுல அண்ணன் தம்பியா ஒன்னா இருக்கிறதுக்காண்டி தான் அந்த வீட போட்டிருக்கான். அங்க நீ நினைக்கிறத எப்போ நடக்க விட மாட்டேன். அதனாலதான் நான் பிளான போட்டேன். அவிய 4 பேரை மட்டும் அந்த வீட்டுல இருந்தா போதா அப்படின்னு. வா நாடகத்தை எல்லாம் நடத்த விட்டுருவனா? சரி சரி, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் போய் தூங்குறேன். நான் என்ன பேச இந்த ஆள் என்ன பேசிட்டு இருக்காரு? அட மித்ரன், தாத்தா, இப்பதான் வந்தியா? ஆமா தாத்தா, நேத்துக்கே வரணும்னு நினைச்சே ஆனா வர முடியல. சரி கண்ணா. வந்த உடனே மது என்ன அன்பு தேடுறதா சொன்னான். அதான். சொல்லுங்க அன்பு, என்ன எதுக்காக தேடினீங்க? மித்ரன், ஸ்னேகாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓ அதுவா, மித்ராக்கு கல்யாணம் ஆகி போயிட்டான். ஸ்னேகா ஹாஸ்டல் போயிருவாளோன்னு நினைக்கிறீங்களா? ஹாஸ்டலுக்கே போகணும்னு தான் நினைச்சான். என்னாலதான் அன்பு அனுப்பவே மனசு வரல. எப்படி மித்ரா என்ன அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவாளோ அதே மாதிரிதான் ஸ்னேகாவும். குடும்பம் கூட யாருமே இல்ல. அவளுக்கு யாரும் இல்லைன்னு தெரியும். ஸ்னேகாவோட கல்யாணத்தை பத்தி நீங்க எதுவும் யோசிக்கலையா?
யோசிக்காம இல்ல அன்பு. ஆனா அவ லைஃப்ல இழக்க கூடாத சில விஷயங்களை இழந்துட்டா. அதுல இருந்து வெளியே வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அவளுக்கு. ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல, அவ யாரும் இல்லாத பொண்ணுன்னு மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு பையனை லவ் பண்ணி ஏமாந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டா. மறுபடியும் யாரையும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. என்னை இப்படியே விட்டுருங்கானே சொல்லிட்டு இருக்கா. கல்யாணத்தை பத்தி ஏதாவது பேசினாலே, அண்ணே நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் ஹாஸ்டலுக்கே போயிடுறேன் அப்படிங்கிறான். அதான் என்னால ஃபோர்ஸ் பண்ணவும் முடியல. மித்ரன், அதை பத்தி தான் நான் மட்டும் இல்ல, சாமும் குருவும் கூட உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. என்ன புரியல? எங்க கம்பெனில கௌதம்னு ஒருத்தர் இருக்காரு. ஸ்னேகாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்னேகாவோட பாஸ்ட் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க. 3 மாசமா ஸ்னேகாவை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. நல்ல பையன் வேற. உங்க பொறுப்புல இருக்கா. பழைய பிரச்சனை எல்லாம் நினைச்சு அப்படியே இருக்கட்டும் விட்டுற முடியாதுல்ல. அது தெரியும் அன்பு. நான் எப்படி பேசி அவ மனசை மாத்துறதுன்னு தான் தெரியல. பேசுற விதத்துல பேசி பாருங்க மித்ரன். நல்ல பையன். கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா சந்தோஷமா தான் இருப்பா. நீங்க வேணா விசாரிச்சு கூட பாக்கலாம் அவரை பத்தி. ஐயோ அன்பு, நீங்க ஒருத்தரை பத்தி நல்லதா சர்டிபிகேட் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா நல்லவரா தான் இருப்பாரு. நான் அதை பத்தி யோசிக்கலாம். எப்படி அவ மனசை மாத்துறதுன்றத பத்தி யோசிக்கிறேன். கொஞ்சம் பேசி பாருங்க மித்ரன். ஆமாப்பா, அன்பு கூட இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லும் போது எனக்கு அந்த பொண்ணுக்கு நல்ல எதிர்காலம் கிடைச்சதுன்னா சந்தோஷமா இருப்பாளா, அதுதான் எனக்கு தோணுது. என்ன மித்ரன்? சரி அன்பு, நான் இன்னைக்கு பேசுறேன் அவகிட்ட. ஏன்னா மித்ராக்கு வேற கல்யாணம் நடக்க போகுது. மித்ராவா இல்ல, அண்ணனுக்கு எதுக்கு அண்ணனோட வீட்டுல நாம பாரமா இருக்கிறோம் அப்படின்னு அவசரப்பட்டு வீட்டை விட்டு போனாலும் போயிருவா. அதுக்கு முன்னா பேசி புரிய வைக்கிறேன். சரி சரி மித்ரன். என்னம்மா பல்லெல்லாம் இன்னைக்கு வெளியே தெரிக்குது? நீ தானடா சொன்ன போட்டோக்கு உருன்னா இஷ்டமே இல்லாம கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதான் தாராளமா சிரிக்கிறேன். போதுமா? அண்ணே அப்படியே நடந்து வாங்கலாம். ஸ்லோவா பேசி பேசி நடந்து வாங்க. நம்ம குரு மித்ரா காண்டி தானே வந்தோம். இவ்வளவு நேரமா அவங்கள எடுத்து போர் அடிச்சிருக்கோம். நம்மள ஒரு 4 போட்டோ எடுத்தா பத்தாதான்? அண்ணா இங்க கொஞ்சம் பாருங்களேன். என்னடி அன்னைக்கு உருன்னு இருந்தா இன்னைக்கு பயங்கரமா முகத்துல ஒளி வீசுது. அப்ப கொஞ்சம் பயமா இருந்தது. அது மட்டும் இல்லாம சுத்தி நிறைய பேர் இருந்தாங்கல்ல. இப்ப அப்படி இல்லையே. என் அண்ணன் இருக்காரு, இன்சா இருக்கு. அவங்க நம்ம வயசுல உள்ளவங்க தானே. ஓ, அப்ப நம்ம வயசுல உள்ளவங்க போட்டோ எடுக்கும் போது பார்த்தா சிரிச்சிட்டு இருக்கலாம். மத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க எல்லாம். ஆமாண்டி, ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உன்னை பத்தி நினைக்கிறதுக்கு தான் நேரம். குரு, நம்மள இந்த சாமத்தானையும் இசை மாதிரி இருந்திருந்தோம்னா அவங்கள மாதிரியே ப்ரீ வெட்டிங் ஷூட்டை நடத்தி இருக்கலாம்ல. அவங்கள மாதிரி நடத்தி இருந்தா நம்ம காலேஜ் கேம்பஸ் இருக்கலாம். அது பிறகு சேர்மன் கேபின், சேர்மனோட பர்சனல் ரூம், இங்கெல்லாம் வச்சுதான் போட்டோ ஷூட் பண்ணிருக்கணும். ஆமால, ஆனா செம்ம பிளான்ல. எப்படி அவர் மட்டும் இப்படி எல்லாம் யோசிக்கிறாரு? இப்படி சில பைத்தியங்கள் இருக்கும். நம்மளாம் முன்னமே 2 பேரை லவ் பண்ணி நிறைய இடத்துக்கு ஒன்னா போயிருந்தா நாம போன இடத்துல எல்லாம் வச்சு போட்டோ ஷூட் பண்ணிருக்கலாம். நிஜமாவே செம்ம மெமரிஸா இருக்கும்ல. அதாண்டி அவன் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக அங்க இங்க 1000 கொடுத்து போட்டோ எடுக்கிறாங்க. இவர் என்னடானா நம்ம ரெகுலரா போன பார்க்கு, ஐஸ்கிரீம் பார், பீச், இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் எங்கெங்க போனோமோ அங்க எல்லாம் வச்சு போட்டோ ஷூட் பண்ணலாம்னு முடிச்சிட்டாரு. நாளைக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க லவ் பண்ணும்போது நடந்த மெமரிஸ் எல்லாம் ஞாபகத்துல வரும்ல. அதான்டா, நீ முன்னமே என்ன தேடி வந்திருக்கலாம்ல. அதாண்டி சொல்றேன்ல, நம்ம அப்படி போட்டோ எடுக்கணும்னா நம்ம காலேஜ் சுத்தி தான் எடுக்கணும். ஏன்னா அங்கதான் பெரும்பாலான நேரம் நம்ம பாத்துருக்கோம். சரி ஓகே அண்ணே, இனிமே அவங்கள கொஞ்ச நேரம் போட்டோ எடுக்கிறேன். மழை வேற வருது பாத்தியா சாம்? ஏதா முடிச்சிட்டாலாம், வா அப்படி போய் உட்காரலாம். இங்க நின்னு பாக்கும்போது சூப்பரா இருக்க. இங்கே நின்னு பேசிட்டு நிப்போம். ஓய், நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு நம்ம 40 மணி நேரம் கூட இல்ல. ஓஹோ, அப்ப தோரா நாள் கணக்க விட்டுட்டு இப்ப டைம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, கல்யாணத்துக்கு பிறகு என்ன எப்படி கூப்பிடுவேன்? ராஜா, செல்லமே, தங்கமே, முத்தே, அமுதே. ஏங்க யாரு நீ? இல்லடா, ஆசைப்பட்டெல்லாம் உன் ஆசைக்காண்டி நான் சில பல விஷயங்களை எடுத்து விட்டு தானே ஆகணும். ஏண்டி, உன்கிட்ட இருந்தெல்லாம் மரியாதை எதிர்பார்க்க முடியுமா? இனியாவும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அண்ணன் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் தான் போனான். அதுக்கு நீ இனியா மாதிரிப்பட்ட கேரக்டரை கல்யாணம் பண்ணிருக்கணும். எச்சி வாய் மூடி. நமக்கெல்லாம் ஏங்க என்னங்க இந்த பின்னாடியே வரேங்க, இதெல்லாம் செட்டே ஆகாது. ஆமா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு பிறகு என்ன இப்ப பாத்துட்டு இருக்க மாதிரி நல்லா பாத்துப்பியாடா? இங்க பாராமோ, கிழக்க உதிக்கக்கூடிய சூரியன் மேக்க உதிச்சாலும் உதிக்குமே தவிர கிழக்கு பக்கமாவா உதிக்கும்? உங்க அப்பா மண்டையில உதிக்கும். செல்லம், சூரியன் எந்த பக்கமா உதிக்கும்? ஈஸ்ட். அம்முக்குட்டி, என்னடா? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. கிழக்குக்கு இங்கிலீஷ்ல என்ன வரும்? அட ஆமா, ஈஸ்ட் கிழக்கு ஒண்ணுதானே. மக்கு மக்கு.
சாரிடா, இங்கிலீஷே யூஸ் பண்றதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீ உன் ஃப்ளோல போயிட்டே இரு. ஆ எங்க விட்டேன்? அதான்டா, கிழக்கு பக்கமா உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கு பக்கமா உதிச்சாலாம். ஆ உதிச்சாலும் உதிக்குமே தவிர இந்த சாம் பேச்சு என்னைக்கு மாறாது. எப்படி இந்த உலகத்துக்கு ஒரு சூரியன் ஒரு சந்திரனோ அதே மாதிரி உன்னை வச்ச இந்த மனசுல வேற யாரையும் வைக்க மாட்டேன். நீ தாண்டி என் உலகம். ஒருவேளை நான் செத்து போயிட்டானா? பைத்தியம். இல்ல சாம், ஒருவேளை நான் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ. சும்மா கற்பனையா கேக்குறேன். ஒரு குழந்தையும் பெத்து உன் கையில கொடுத்துட்டு நான் செத்து போயிடுறேன். இசை என்கிட்ட இருந்து இன்னைக்கு நீ அடி வாங்குவேன். சும்மா பேச்சுக்கு தானடா, சொல்ல. நான் இறந்து போயிட்டா அது பிறகு வேற கல்யாணம் பண்ணுவியா? எப்பவும் என் மனசுல வேற யாருக்கும் இடம் இல்ல. ஆக நான் போயிட்டாலும் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டேதானே? ம்ஹும். ஒருவேளை இந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் உன் மண்டை கழுவி வேற கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்கன்னா? அப்படி கம்பல் பண்ணாங்கன்னா பண்ணிக்க வேண்டியதுதான். என்னடா சொன்ன? அப்போ என் பிள்ளைக்கு சித்தி ரெடி பண்ணலான்னு பாக்குறியா? இல்லடி, உற்றார் உறவினர்கள் எல்லாம் வாழ்த்தா. அப்படி மட்டும் ஒரு சம்பவத்தை நீ நடத்துனேன்னு வச்சுக்கா, மொவ்வனா ஆவியா வந்து உன் கழுத்தை பிடிப்பண்டா. அங்க பாரு. அப்படியே கொஞ்சம் ஹக் பண்ணுங்களேன். அண்ணே உங்களதான். இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாங்க. ரொமான்டிக்கா பாருங்க அண்ணே. ஏண்டி இதுக்கு மேல க்ளோஸா வர்றதுக்கு எங்க இடம் இருக்கு? அண்ணே இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வாங்க. நீங்க கட்டிக்க போற பொண்ணு தானே? ஆமாமா, நீ கட்டிக்க போற பொண்ணு தானடா. என்னமா கொஞ்சம் க்ளோஸா வந்தாதான் என்னவா? ஏ லூசர், பாரு அண்ணனா இந்த இம்சையும் பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்படியே ஒரு கிஸ் பண்ணிருங்க. எது? KISS. ஒரு கிஸ் அடிக்க சொன்னா கிஸ் பண்ண தெரியல. இவனுங்க எல்லாம் வருஷ கணக்குல லவ் பண்ணி கல்யாணம் பண்றானுங்களாம். யோ, நீ கட்டிக்க போற பொண்ணு தானே? ப்ரோ, தூக்கணும்னா கூட தூக்குறேன். ஆனா இதெல்லாம் வேண்டாம். ஏன்டா? அம்மா இப்படி என்ன சொல்லிட்டாருன்னு இப்படி பேந்த முழிக்கிறான்? இவன் என்ன ரொம்ப கடுப்பேத்துறாண்டி. என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் நான் சிரிக்கல, அப்படி பண்ணல இப்படி பண்ணல அப்படின்னா அடிச்சு கிஸ் பண்றதுக்கு கூட தைரியம் இல்லையாடா உனக்கு? ஏ ஜில்லோ, முத்தம் கொடுக்கறதுக்கு கூட தைரியம் இல்ல. ஏண்டி அவன் முத்தத்தை என் அண்ணன் முன்ன கொடுக்க சொல்றான். என் அண்ணன் பார்க்கும்போது என்னால எப்படி பண்ண முடியும்? ஏண்டா, உன் அண்ணன் முன்னாடி தானே முத்தத்தை கொடுக்க சொன்னாரு. என்னமோ உன் பெரியப்பா முன்னாடி கிஸ் பண்ண சொன்ன மாதிரி ரொம்ப தான் பண்றேன். ஏண்டி அண்ணே போதும். வாங்க அண்ணா. ஸ்னேகா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்க அண்ணா. மித்ரா வீட்ல இல்ல. மது சொன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக போயிருக்காங்க அப்படின்னு. அப்பனா என்ன பாக்குறதுக்காக தான் வந்தீங்களா? ஆமா ஸ்னேகா, உன்ன பாக்குறதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம்னா? எப்படி அண்ணனா இருந்து உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தனோ அதே மாதிரி உன் கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளையும் பார்த்துட்டேன். என்னது? ஆமா ஸ்னேகா. ஐயோ அண்ணே, சத்தியமா எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். என்னை இப்படியே விட்டுருங்க, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. ஸ்னேகா, ஈஸியா நீ சொல்லிட்ட. ஆனா என்னால உன்னை அப்படி விட முடியுமா? மொத தடவை எப்போ நீ என்ன அண்ணான்னு கூப்பிட ஆரம்பிச்சியோ அப்பல இருந்தே நான் உன்னை என் தங்கச்சியா தான் பாக்குறேன். ஆனா நீதான் இந்த அண்ணனை எப்பவுமே அண்ணனா பாக்கல. ஐயோ அப்படியெல்லாம் இல்லண்ணா. ஆமா ஸ்னேகா, அப்படியெல்லாம் நீ நினைச்சதுனாலதான் அப்பவே நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறதா இருந்தா கூட அதை ஏத்துக்கிற மனசே உனக்கு இருக்காது. இல்ல நானே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீயே பாத்துப்ப. அப்பவே நீ முழுசா என்ன அண்ணனா ஏத்துக்கல. ஐயோ அப்படியெல்லாம் இல்லண்ணா. இப்பவும் உன் நல்லதுக்காண்டி ஒரு விஷயத்த நான் பண்றேன். முடிஞ்சு போன ஒட்டை இல்லாதவனை பத்தி இன்னமும் யோசிச்சுட்டு இருக்க. அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அண்ணே, நான் எப்படி? ஸ்னேகா, கௌதம் பத்தி உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அன்பு கூட அவர் நல்லவர்னு சொல்றாரு. நான் இதோட விட மாட்டேன். நானும் விசாரிக்கிறேன். உன் ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கோ இல்ல நீ தனியா இருக்கிறத பாத்துட்டோ என்னால இருக்க முடியல. மித்ராக்கு இப்படி ஒரு நிலைமைனா நான் பாத்துட்டு இருந்திருப்பேனா? என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமைனா நான் அடுத்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தானே நினைப்பேன். அவ்வளவு மாதிரி தான் நீ எனக்கு ஒரு தங்கச்சி. ஆனா நீ தான் என்ன அண்ணனாவே ஏத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப என்ன அண்ணே, ஒரு கல்யாணம் பண்ணணும் தானே? சரிண்ணே, உங்க இஷ்டத்துக்கே நடக்கட்டும். ஸ்னேகா, ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க எந்த மாப்பிளைய பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்னை பத்தி முழுசா அவர்கிட்ட நான் சொல்லுவேன். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு அவர் என்னை ஏத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணி வைங்க. ஏத்துக்க மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில சொல்றியா? உங்களை நான் அண்ணனா ஏத்துக்கலன்னு ஒரு விஷயத்த வச்சுதானே என்னை சம்மதிக்க வைக்கணும்னு நீங்க வந்தீங்க. அதே மாதிரிதான் வரக்கூடியவன் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு ஏத்துக்கக்கூடிய மனசுல இருந்தா ஓகே. சரிமா. எங்க கலாச்சது போதும். ஏண்டா, இந்த பொண்ணு காதலுக்கு ஓகே சொல்லாதான் தானே உருக்கி உருக்கி நின்ன. இப்படி காத்துட்டு இருந்துட்டு போட்டோக்காரன் சொன்ன ஒரு விஷயத்த உன்னால பண்ண முடியல. ஏய், என்னடி நக்கல் பண்றியா? இல்ல குரு, நக்கல் இல்ல. இசை, கேமராமேன் சொன்ன விஷயத்தை இவன் கேட்காதது வரைக்கும் ஓகே தான். ஆனா அதுக்கு என்ன காரணம் சொன்னா தெரியுமா? வாய மூடுறி. என்ன 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 காரணம்? அது அத கேட்டா நீயே சிரிப்ப. சொல்லு, வாய மூடுறி. பரவாயில்ல சொல்லு. ஐயோ, இந்த கிம்ச வேற. அவங்க பெரியப்பா இருக்கார்ல, பெரியப்பா. எந்த பெரியப்பா? ஐயோ சாரி, பெரியப்பா இல்ல,
அவன் அண்ணன் இருக்கார்ல, அவன் அண்ணன் சாம் தான். அவர் அண்ணனுக்கு முன்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ண மாட்டாராம். ஐயோ பாத்துடா, எது? அவர் அண்ணன் முன்னாடி ஹக் பண்ண மாட்டாராம், கிஸ் பண்ண மாட்டாராம். லூசு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ப்ரோ. டேய், எப்படிடா இப்படி எல்லாம் யோசிக்கிற? எத்தனை வருஷம் லவ் பண்ண? அவளை விட கம்மியாதான். அடச்சி வாய் முடுறான்.